Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. வணக்கம் சார். வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து முருகேசன் சரவணன் பேசுறேன் சார். வெரி குட். தேவா சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல. சார், உங்கள்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்படுறேன். உங்களுடைய இசைவாளர் எம்எஸ்வி அவர்கள் நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கணும். நீங்க வந்த ஸ்கூல் அப்பேற்பட்ட ஸ்கூலு. நீங்க உங்களுடைய பாடல்கள்லாம் அவ்வளவு சிறப்பா இருக்குன்னா அவருடைய பங்களிப்பும் அதுல ஏதாவது உங்களுக்கு அவர் சொல்லி கண்டிப்பா. அது என்னன்னா, நான் எம்எஸ்சி அண்ணா கூட நான் வேலை செஞ்சதே இல்லை. அப்போ நான் ஸ்கூல் பருவத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கேன், காலேஜ் அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதில்லை, அவரை பார்த்ததே இல்லை. அவர் பாட்டை தான் கேட்டிருக்கேன். அவர் யார் அவர்னு நினைப்பேன். ஒரு தெய்வத்துக்கு சமம் அண்ணா. அவர் சாந்தோம்ல இருந்து கோடம்பாக்கத்துக்கு ரெக்கார்டிங் போகும்போது எம்எஸ்வி 5052ன்னு ஒரு கார்ல போவார், ஒரு ஃபியட் கார்ல போவார். அவர் கார் கரெக்டா 7:10க்கு லஸ்ஸை கிராஸ் பண்ணிட்டு போவோம். அந்த வண்டி ஃப்ரண்ட் சீட்லேயே அண்ணன் உட்காந்துட்டு இருப்பார். நான் அந்த 7:10 7:05க்கே லஸ்ஸுக்கு போயிடுவேன், லஸ் கார்னருக்கு. அவர் வண்டி போகிற வழி சைக்கிளை நிறுத்திட்டு அவர் என்ன பார்க்க மாட்டார். எப்படி நம்ம வழியில போகும்போது விநாயகர் இருந்தா வணங்கிட்டு போறோமோ அது மாதிரி அவர் ஃப்ரண்ட் ரோல உட்காந்துட்டு கார்ல போகும்போது அவரை பார்த்து அப்படி வணங்குவேன், ஒரு தெய்வமா வணங்குவேன். இசை தெய்வம் அவர். அப்படி ஒரு தெய்வத்தை வணங்குவேன். இப்படி ஒரு பாட்டெல்லாம் கொடுக்குறாரு என்ன அந்த வயசுலயே, சின்ன வயசுலயே. ஆனா அவருக்கு நான் அசிஸ்டன்ட் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எனக்கு தேனிசை தென்றல் தேவான்னு அப்படி வாயில மனசார சொல்றாரு இல்லையா, அதுக்கு பூர்வ ஜென்ம பலன் தானே அது. என்னோட இது காலத்தால் அழியாத அந்த தேனிசை தென்றலை வச்சு தானே இப்ப நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது ஆத்மார்த்தமா கொடுப்பாரு. அது ஆத்மார்த்தமா கொடுத்தவர், இதயத்திலிருந்து வந்தது. அவர் தான் சொன்னார் ஒரு மேடையில, தேவாவுக்கு எதுக்கையா பட்டம், யாராவது படம் கொடுங்கயா, நல்லா பண்ணுவாயா தேவா, பண்ணுவாயெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் யாரு ஆபீஸ் பாய கூட வாங்க போங்கன்னு சொல்றவர் தான். என்ன தேவா அவர்களே சார் அப்படிதான் கூப்பிடுவார் சார் அவர். ஆனா என்னன்னா, நீங்க போய் தேவா அவர்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு டேய் தேவான்னு கூப்பிடுனா எனக்கு ஆசை. அவர் டேய் தேவான்னு கூப்பிட்டு அவர் வாயால சொல்றதுக்கு எனக்கு ஆசை. ஆனா கூப்பிடல சார். அவர் யாரையும் மரியாதை குறைச்செல்லாம் கூப்பிட மாட்டார் சார். சார், உங்களுடைய முதல் படம் மாட்டுக்கார மன்னார் தானே சார்? ஆமாங்க சார். ஏன்னா உங்களுடைய பாடல்கள் எல்லாம் சேகரிப்பு ஈடுபட்டிருக்கிற ஒரு நண்பருக்கு ஒரு சில உதவிகள் கேட்டிருந்த போது நான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், குமரன் திருச்சியில சேர்ந்தவர் உங்களுடைய பாடல்களை, உங்களுடைய படங்களை எல்லாம் அவர் ஒரு சில ரேர் இதெல்லாம் எனக்கு அனுப்பியிருந்தார். அவர் நைஸ் ஜென்டில்மேன். எனக்கு சிறு பங்களிப்பும் அதுல இருந்ததுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கக்குள்ள ஒரு சில ரேர்லாம் நான் அவருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் படங்கள். ரொம்ப சந்தோஷம் சார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் எட்டுப்பட்டி ராசா படம் வந்தபோது 1997ல எட்டுப்பட்டி ராசா படம் வந்தபோது தியேட்டர்ல அந்த மேற்கு சீமையில மேங்காட்டு மூலையிலன்னு அந்த பாட்டு வந்தபோது எல்லாம் அப்படி 4 பேரும் தட்டை எடுத்துக்கிட்டு சாமியார், எல்லாரும் சாமியார். அந்த பாட்டு நான் இது வரைக்கும் ஒரு 3 தடவை பார்த்திருப்பேன் சார். அந்த 3 தடவைக்கும் கட்டாயமா ஒரு 6-7 பேருக்காவது சாமி வந்துருக்கு சாமியார் அந்த இடத்துல. இப்பவும் ரீல்ஸ்ல போடுறாங்க. நான் பாடியிருப்பேன் அந்த பாட்டு. இப்பவும் அதை பார்த்தா ஒரு இதுவா இருக்கும் அந்த பாட்டு. ஆகுது. அது உணர்ச்சி பூர்வமான அவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமா எடுத்து அந்த பாடினதுக்கு அந்த எப்படியும் ஒரு 4 பேராவது எழுந்திரிச்சு சாமி ஆடிடுவாங்க சார். அந்த படத்துல அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது தியேட்டர்ல அதெல்லாம் பார்த்து அந்த காலங்கள்லாம் ரொம்ப மறக்க முடியாத காலங்கள். ரொம்ப நன்றி சார், பேச வாய்ப்பு. டிஎம் சௌந்தரராஜன் என்ன விஷயம் ரசிச்ச ஒரு பாடல்? ஐயோ, நான் அவர் வீட்டுக்கு போவேன். எங்க வீட்டு பக்கத்துல பின்னாடி மந்தவெளியில ஒரு வீடு இருக்கும். அவர் ஆபீஸ் எங்க வீட்டு பக்கத்துல. பக்தி படம்லாம் என்ன பாட்டு அவருடைய கேசட்லாம் என்ன மியூசிக் பண்ண சொல்லுவார்.
அவ்வளோ பெரியவர்கிட்ட போய் நான் கம்போஸ் பண்ணேன். அப்போ ஆ. அவரு சீர்காழி கோவிந்தராஜன் சார், பெரிய பெரிய லீஜர் சார், பாலமுரளி கிருஷ்ணா, எல்லாருக்கும் நான் வந்து பண்ணது. எஸ் வரலட்சுமி, பானுமதி ராமகிருஷ்ணா, நிறைய, அதாவது எல்லாமே கிளாசிக்கல் வித்வான்கள். உண்மைதான். அப்போ நான் போயிட்டு அவங்களுக்கு கம்போஸ் பண்ணுவேன் ஓ. பக்தி பாடல். அப்போ எனக்கு வந்து ஒரு 32 வயசு இருக்கும். ஓ. நான் ஒரு விளையாட்டு புள்ள மாதிரியா இருப்பேன். ஆனால் என்னை தேடிட்டு வரவங்க வந்து பெரிய வித்வானாக இருப்பாங்க. அண்ணன் தேவாண்ணன் இருக்காரான்னுவாங்க, அவங்க பெரிய ஆளு. நான் சாதாரண அண்ணன், ஐயா அண்ணன்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் 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 சார் சித்ரா சார், உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் சார். எனக்கு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்குன்னு ஆசை சார். ஏன்னா 90s வந்து நம்ம வந்து பெப்சி உங்கள் சாய்ஸ்ல நம்ம ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து பேச வைப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு ஆக்டர்ஸும் அப்புறம் பிரபலமானவங்கலாம் லெஜெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வச்சு பேச போகும்போது வீடியோ கால் பேச எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எனக்கு வெல்கம் வெல்கம். தேவா சார், ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். எனக்கு சின்ன ரெக்வஸ்ட் இல்ல, பெரிய ரெக்வஸ்ட் சார். நான் திருநெல்வேலிந்து நான் பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. நீங்க வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு கச்சேரி வைச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சார். எனக்கு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, யாருமே கண்டிப்பா வர்றதையும் வைக்கிறதே இல்ல. கடைசியா கத்தி 100 days வந்து விஜய் சார் வந்து எல்லாரும் வந்து முருகதாஸ் சார் அப்புறம் எல்லாரும் நடிகர்கள் எல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தாராளமா வர திருநெல்வேலிக்கு நான் நடத்துறவங்களை யாருனையா கேட்டு திருநெல்வேலியில கொஞ்சம் செய்யறீங்களான்னு நான் கேட்கறேன். கண்டிப்பா கேட்கறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஆனா முக்கியமா வந்து எனக்கு நான் வந்து பஞ்சுமிட்டா வந்து 2 தடவை வந்து தியேட்டர்ல நான் கேட்டேன் சார். ஒன்னு வந்து மார்க் ஆண்டனியும், இன்னொன்னு வந்து வாழைன்னு கேட்டேன் சார். 2த்துக்கு வேரியேஷன் நல்ல சிச்சுவேஷன் நல்லா இருக்கு சார் எனக்கு. அதுக்கப்புறம் மேக்சிமம் சொல்லணும்னா உங்க பாட்டு பிளஸ் இளையராஜா சார் பாட்டு மேக்சிமம் எது கண்டுபிடிக்க முடியல சார் எங்களுக்கு. ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சவா இருக்கு. மெயினா வந்து நான் வந்து குஷி வாலி நான் மெயினா சொல்லணும் சார். குஷி படத்துல பாத்தீங்கன்னா வந்து அது வந்து நீங்க போட்டதா என்னால நம்ப முடியல மெயினா. அதுக்கப்புறம் சிட்டிசன் எல்லாமே பாத்தீங்கன்னா டியூனு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாமே பக்காவா அசால்ட்டா, எப்படி சொல்றது, ஒரு ஹைத்தட்டிக் இதாவா இருக்கு சார். எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு சார். சிட்டிசன் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கே சரியா, குஷியும் சரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். இன்னைக்கு பல இசையமைப்பாளருடைய இசையில பாடுறீங்க. ஒரு பக்கம் அனிருத், இன்னொரு பக்கம் சந்தோஷ் நாராயணன், நாராயணா, இந்த பக்கம் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான், இப்படி எல்லாருடைய இசையிலையும் பாடிருக்கீங்க. எப்படி இருந்து பாடின அனுபவம் உங்களோட? நல்லா இருக்கேன் சார். அதாவது எனக்கு ஒரு மியூசிக் அவன் ஃபோன் பண்ணினாலும் அவர் ஜிப்ரான் கூட பாடியிருக்கேன். எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதெல்லாம் பாடுறதுக்கு. ஆனால் நான் ஒன்று சொல்லிடுவேன், அப்போ எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லிரிக்ஸையும் டியூனையும் அனுப்பிச்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் மியூசிக்காக இருந்தால் நான் கவலைப்பட மாட்டேன் சார். எத்தனை டேக் ஒன்னாலும் வாங்கலாம். நானே மியூசிக் பண்ணி நானே பாடினா அது யாரும் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இன்னொரு மியூசிக் டைரக்டர் பாட்டு பாடும்போது நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு நல்லா பாடி கொடுக்கணும். நல்லா பாடி கொடுக்கணும், அப்போதான் நம்ம கிட்ட வருவாங்க. முதல்ல சொல்லிடுவேன், நான் வந்து எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் நீங்க நல்லா வர வரைக்கும் என்னை விடக்கூடாது. எத்தனை ஒரு பாட்டு டேக் ஆகிற முடிகிற வரைக்கும், டேக் ஓகே ஆகிற வரைக்கும் தப்பு பண்ற உரிமை எனக்கு இருக்கு. ஒரு பாட்டு டேக் ஓகே ஆகிற வரைக்கும் தப்பு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதனால தப்பு பண்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. இல்லை சார் சரியா வரல, 1 முறை எடுக்கலாமான்னு கேட்கணும். அந்த பாட்டு நல்லா வர வரைக்கும் நீங்க எடுக்கணும், அதுதான் என் ஆசை அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவேன் முதல்ல. அதை எல்லாருக்கும் ஜாலியா தமாசா பாடிட்டு முடிச்சு கொடுப்போம். உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கிற இசையமைப்பாளர் அனிருத் உங்களுடைய நிகழ்ச்சி கூட வந்து நல்ல டைப் சார். அதாவது எனக்கு ஒரு காட்சி இன்னும் ஞாபகம் இருக்கு சார். அப்படிதான் சார் ஒரு மனிதன் இருக்கணும். ஒரு 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 மியூசிக் டைரக்டர் இப்போ 2 பேர் 3 பேர் வந்து வித்யாசாகரை பேட்டி எடுங்கன்னு சொன்னது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சார் நைஸ் கம்போசர் சார், சூப்பர் மெலோடி மண்ணை. அப்படி ஒரு நாம வித்யாகிட்டே சொல்லுவேன், முதல்ல மலரே மலரே பாட்டு பண்ணிடலாம். அப்போ எல்லாம் என்ன வந்து உயிரெடுத்தாங்க சார். மலரே மலரே ஒரு பாட்டு வேணும், அது வித்யா சார். இது மாதிரிலாம் போடாதீங்கப்பா, என்ன உயிரை வந்து எடுத்துருங்க. மலரே மாதிரி வேணும், மலரே மாதிரி வேணும். அது மலரே மாதிரி போட்டு அந்த டைரக்டருக்கு தான் பாராட்டு சொல்லணும். மலரே அதை ஓகே பண்ணார் இல்லையா அந்த டைரக்டரு, அதுக்கு நன்றி சொல்லணும். ஒரு ஒரு அந்த வீட்டு ஒரு ஆம்பளை வந்து எம்ஜிஆர் சார் ஒரு தர்மத்தை மன்னனா இருக்கார், தர்மம் செஞ்சுட்டே இருக்காருன்னா நம்ம அவங்க மனைவியாருக்கு தான், ஜானகி அம்மாவுக்கு தான் நம்ம நன்றியை சொல்லணும். நிறைய பேர் வீட்டில் ஆம்பளைங்களுக்கு தர்மம் பண்ணணும்னு ஆசை இருக்கு சார், பொம்பளைங்க தடுத்துருவாங்க இல்லையா. ஆமா, அது வந்து அது போலதான் மலரே மலரே அதை ஓகே பண்ண டைரக்டருக்கு
கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவரும் அவ்வளோ அழகா வித்யா போட்டிருப்பார். அவர் வித்யாசாகர் கொஞ்சம் பேட்டி எடுங்க சார்னு அவங்க சொன்னது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல கலைஞன் அவர், நல்ல மரியாதையானவர், நல்லது அவரும் சொல்லுவார் சார், நல்லா பண்ணியிருக்கீங்க சார், நல்லா சொல்லுவார். அது வேணும் சார். அனிருத் எப்படின்னா தேவாதி தேவா ப்ரோக்ராம் நேரு ஸ்டேடியத்தில் நடக்கும்போது கண்ணால் ஒரு சீன் பார்த்தேன் நான். அப்புறமா ஜனங்கள்லாம் ஆரவாரமாக கத்தி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க இல்லையா, நான் பாடிட்டு இருக்கும் பொழுது அதை அவர் செல்போனில் அதை அப்படியே வீடியோ எடுத்து சிரிக்கிறார் சார். அப்படியே ஹாப்பியாக ஆகிறார், அப்படியே சிரிச்சுக்கிட்டு அதை டான்ஸ் எல்லாம் எடுக்கிறார். இந்த குணம் தான் சார் வேணும் ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் இன்னொரு மியூசிக் டைரக்டருக்கும். இன்னொருத்தர் பாராட்டப்படும் காட்சியை தாம் பார்த்து ரசிக்கணும் சார். பெரிய விஷயம், பெரிய விஷயம். அதில் அனிருத் சின்ன பையனா இருந்தாலும் என்ன மெச்சூரிட்டி, அதான் மெச்சூரிட்டி. அதாவது ஒரு இறைவன் சாதாரணமாக ஒருத்தனை விஐபி ஆக்கல, எல்லா பண்புகளையும் கொடுத்து தான் விஐபி ஆக்கல. அருமையான விஷயம். திடீர்னு விஐபி ஆக்கணும். அவர்கிட்ட டேலண்ட், அந்த பண்பு, அன்பு இதெல்லாம் கொடுத்து அவனை விஐபி ஆக்கலாம். அதெல்லாம் அனிருத். நான் ரொம்ப நாளா பாடாம இருந்தேன் சார், 10 வருஷம். அனிருத் தான் திரும்பி ஓப்பன் த டாஸ்மார்க். ஏப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாடுறேன்னா ஓப்பன் த டாஸ்மார்க்னு 10 வருஷமா வெயிட் பண்ண அந்த மாதிரி தெரியுது ஓப்பன் பண்றது. அது நல்லா பயங்கரமா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாடிட்டேன். அதாவது அவர் டியூனை மட்டும் நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன் ரகுமான், அதை நான் சொல்லியிருக்கேன். அது எப்படி இந்த புது கலர் சார் யாருக்கோ எங்க சாங்கு மற்ற சாங்கெல்லாம் கூட இதனுடைய சாயல், இதனுடைய ராகம் பேஸ் தெரியும் கேட்டா. ஏஆர் ரகுமான் தெரியாது சார். நெஞ்சினிலே நினைவுகள், அந்த இந்த நெஞ்ச அப்படியே வரணும் எல்லா பாட்டும். இப்போ நான் ஒரு மாமனல்ல ஒரு பாட்டு பாடியிருப்பேன், நெஞ்சமே நெஞ்சமே. ஓ தேவா இப்படியும் பாடுவாரா? நான் தான் கேட்டேன் நெஞ்சமே நெஞ்சமே போகும்போது, தம்பி இது வேற யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சு கிடைக்காம எனக்கு கொடுத்துட்டேன் கேட்டேன். சார் நீங்க சும்மா 6/8 கானா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, இதை பாடி பாருங்க சார் அப்படின்னு அவ்வளோ அன்பா ரகுமான் தம்பி சொல்லும் போது பாடினேன் சார் அந்த நெஞ்சமே. நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ஆரீரோ. அதுக்கப்புறம் ஓ இவர் தேவா இப்படியும் பாடுவாருன்றது தெரிஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு, நிறைய பேர் பாட்டு, அப்புறம் அந்த கானா பாட்டே இல்லை சார் எனக்கு, எல்லாம் அந்த ஸ்டைலா நீ ஒரு அப்படியெல்லாம் வந்துச்சு அந்த பாட்டு. பரவாயில்லையா, நல்ல இந்த மூக்குத்தி அம்மன்ல கூட சாமி ஏ சாமி எல்லாம் இந்த கசல் ஸ்டைலே பாட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நேற்று ஒரு சாங் எனக்கு டேப்ல அனுப்பிச்சிடும், அதுவும் அதுக்கப்புறம் இன்னொரு லால் சலாம்ல ஒரு பாட்டு பாடுங்க, அது அதை விட மெலோடி. அல்லா ஆண்டவரை பத்தி பாட்டு, எல்லாமும் இங்கே அல்லா உன்னாலே ஆகும், இன்னொரு அற்புதமான பாட்டு. அவரு அப்புறம் சொல்லி சார் சார் அடுத்தது ஒரு டூயட் சார், ஒரு ஆல்பம் பண்ண போறேன் சார், ஒரு ஃபோக் ஆல்பம் பண்ண போறேன், அதுல எல்லாமே நீங்க தான் பாடுறீங்கன்னு சொல்லி சார். நீங்க பாடணும் சார், நீங்க அந்த இது என்னுடைய அந்த கசல் பாடுங்க, நீங்க கசல் பாடுங்க, என் டியூன்ல நீங்க பாடுங்க, கசல் ஸ்டைல்ல பாடுங்க. ஹரிசார்லாம் பாடுங்க, அது மாதிரி சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கேன் சார். நல்ல கம்போசர் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்ப என்னன்னா ஆக்சுவலா உங்களுக்கு நிறைய பாட்டு எடுத்து சொல்றதுக்கு இருந்தாலும் எனக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸோட இப்ப ரீசெண்டா பேசிட்டு இருக்கும்போது கூட ஒரு 2 பாட்டு உதாரணத்துக்காக, நிறைய பாட்டு இருந்தாலும் உதாரணத்துக்காக, நீங்க தேனிசை தென்றல் தான், நீங்க மெலோடி கிங்கு தான் அப்படின்றதுக்கு இது 2 பாட்டு உடனே ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆசை படத்துல புல்வெளி சாங்கு வைரமுத்து சார் லைன்ல சித்ராமாவும் உன்னிகிருஷ்ணன் சாரும் பாடின அந்த இது. அதுலயும் ஸ்பெசிபிக்கா லைனா சொல்லணும் அப்படின்னா, மலை எண்ணெய் தருகின்ற தாய்ப்பால் போல் வழியுது வெள்ளை அருவி, அருவியை முழுவதும் பருகுவிட ஆசையில் பறக்குது சின்ன குருவி, பூவனமே எந்தன் மனம் புன்னகையே எந்தன் மதம். இந்த லிரிக்ஸ் எப்படி அதாவது அந்த மியூசிக்கு இந்த லிரிக்ஸோட கேட்கும்போது
இந்த லிரிக்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கோ அதுல டபுள் மடங்கு நல்லா இருக்கும் அந்த மியூசிக்கோட கேட்கும்போது. அந்த அந்த இடம் அவ்வளோ ஒரு 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 அதாவது மியூசிக் பத்தி அந்த அளவுக்கு டீட்டெயிலா நாலேஜ் இல்லாதவங்களுக்கே இது இவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து நீங்க அதுதான் நீங்க வந்து மெலோடி கிங்ன்றதுக்கான உதாரணங்கள் இதுவும். இன்னொரு பாட்டு ரீசெண்டா கூட கேட்டுட்டு இருக்கும்போது காதல் கோட்டை படத்துல முட்டு முட்டு மலராத முட்டு சாங், அதுவும் வாலி சார் லைன்ல ஸ்வர்ணலதா மேடம் பாடி இருப்பாங்க. அதுலயும் இதே மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு லைன் சொல்லணும் அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெச்ல அப்படியே ஒரு லாங்ல பாடியிருப்பாங்க. லைக் உந்தன் கையில் பெண்ணாக வேண்டும், உன்னால் பெண்ணை பண்பாட வேண்டும், ஒன்றும் ஒன்றும் மூன்றாக வேண்டும், என்றும் நீயே நானாக வேண்டும். இது இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது உடனே கீழே ஒரு அப்படியே உடனே ஒரு பிளெண்ட், இலக்கியம் எனதுடல் லேவா நீவா, இலக்கணம் உனதருவே தா நீதான் தேவா அப்படின்ற மாதிரி கரெக்டா உங்களோட இது வாலி சாரோடைய ஒரு ஸ்பெஷல். எப்பயுமே வந்து அந்த ஒரு பேரை கரெக்டா அந்த இடத்துல பதிச்சு, இதுவும் வாலி சாரோட பாட்டு தான். இந்த மாதிரி வாலி சார்னால இந்த மாதிரியான பாட்டுகள் நிறைய போட முடியும் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அந்த உதாரணமா வந்து இருந்திருக்கும் சார். அதே மாதிரி இப்போ எங்களுக்கே வந்து அந்த ஃபீல் இருக்கு. லைக் என்னடா தேவா சார் வந்து மெலோடி கிங்கா நம்ம வந்து நிறைய ஐடென்டிஃபை பண்ணதை காட்டிலும் கானா சாங்ஸ்க்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது ஒரு ஜாலியா வந்த ஒரு வார்த்தை, மேபி அது உண்மையா கூட இருக்கலாம். இப்பதான் வந்து இந்த டெக்னாலஜி ஃபுல்லா டெவலப் ஆயிட்டு நம்மளுக்கு இப்படி வந்து தெரியுது. நாங்க கேட்ட நீங்களாம் அது ரொம்ப அதிகமா கேட்டிருப்பீங்க, நாங்க கொஞ்சம் கேட்டிருப்போம் இந்த ஒளியும் அந்த மாதிரியான டைம்ல. அடுத்த பாடல் தேவா அவர்களின் இசையில சித்ராமா பாட்டு இப்படி சொல்லிட்டு வர டைம் தான் வந்து ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் உள்ள இடைவெளி. அந்த நேரத்துல அப்ப அடுத்த பாட்டு போடுறதுக்குள்ள தண்ணி குடிச்சிட்டு வந்துருவோன்ற போற கேப்ல தேவா சார் நேம சொல்லி மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி வந்து மெலோடிஸ்க்கு வந்து தேவா சார் அப்படின்றத வந்து ஒரு வேற ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படி பதிஞ்சு அப்படியே வந்ததுல எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஜெம்மா, அப்படி இதெல்லாம் வந்து இன்னும் திறக்காத முத்தாவே இருக்குன்ற மாதிரியான பாடல்கள். ரொம்ப 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 நன்றி. கனெக்ட் பண்ண டீமுக்கும் நன்றி, சித்ரா சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு பாட்டை பாடுறதுக்கு எப்படி தயாராவீங்க நீங்க ஆக்சுவலா? அது ரொம்ப முக்கியம் சார். ஒரு பாட்டு என்கிட்ட வந்து ஒரு 3 நாளைக்கு அப்புறம் பாடுறேன் டேட்டு கொடுத்துட்ட பிறகு அந்த 3 நாள் நான் ஒரு விரதம் மாதிரி இருப்பேன் சார். வேற மியூசிக் டைரக்டர்கிட்ட பாடுறோம் இல்லைங்களா, கரெக்டாக அன்றைக்கி போய் பாடணும். அது வரைக்கும் ஒரு ஆயில் எதுவும் சாப்பிட மாட்டேன், பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன், ரொம்ப ஜாகிரதையாக இருப்பேன் சார். இப்போ காலையிலேருந்து 2 நாளுக்கு முன்னாடியே பாட ஆரம்பிச்சிருவேன். ரூமில் நான் அதை பாடி ப்ராக்டிஸ் பண்ணி கத்தி பாடுவேன். அந்த சுருதிக்கு கத்தி பாடுவேன், கத்தி பாடிக்கிட்டு இருப்பேன். உடையணும் வாய்ஸ் பர்ஃபெக்டாக உடையணும். ஏன்னா சில சாங் எனக்கு கொஞ்சம் மேலே சுருதி வச்சுப்பாங்க. மேலே கவலைப்படாத சகோதரா சலோமி எல்லாம் பாடினால அந்த சுருதி தான் தேவா பாடுறாரு இப்போ கூட நினைப்பாங்க. அது வந்து கஷ்டப்பட்டு அந்த ஒரிஜினல் சுருதிலேயே நான் பாடிட்டேன். இப்போ கச்சேரியில் ப்ரோக்ராம் பண்ணுறேங்க, லைவ் அண்ட் கான்சர்ட். நிறைய பேர் கொஞ்சம் ஏஜ் ஆனால் கூட 36 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு தான் எல்லாம். அப்போ நான் கவலைப்படாதே சலோமியா அந்த ஒரிஜினல் ஸ்கேலில் பாட முடியாது. இந்த ஏஜில் எல்லாம் பாட முடியாது, கஷ்டம். அது யாராக இருந்தாலும் பாட முடியாது. ஒரு சுருதி குறைச்சிப்பாங்க. 5 சுருதியில் பாடிட்டு இருக்கோம், ஒரு 4 சுருதிலாம் கொஞ்சம் ஃப்ளோ வரும் நல்லா சொல்லுவாங்க. ஆனால் நான் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த 5 சுருதிலே பாடிட்டோம். அதனால தான் அவங்களுக்கு ரெக்கார்டு மாதிரி கேட்கும். அப்படியே பாடுறாரு, அப்படியே சுருதி, அதே குரலா அப்படியே இருக்கப்பா. அதுக்கு காரணம் அதே சுருதியில் பாடுறதுனால தான். கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்கும், ஆனால் அது நல்லா இருக்கும். நமக்கே அது பாடும்போது அப்படி தூக்கி அப்படி இருக்கும். எல்லா பாட்டும் அப்போ நான் மேலேயே பாடிட்டேன். ஆமாம், அது நிறைய பாட்டு அது மாதிரி ஸ்டைலே. ஆமாம், அது மாதிரி பாடிட்டேன். டைட்டானிக் வந்துருச்சு சார் படம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என்னை கேட்குறாரு, தேவன் அந்த டைட்டானிக் படம் பார்த்துட்டீங்களா? அப்படி ஓடிட்டு இருக்கேன், தப்பா பார்க்க டைம் இல்லைம்மா, ஒரு நாள் நான் பார்த்துருவோம்மா அந்த படத்தை, அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், சார் எதிர்பார்த்த மாதிரி இல்லைண்ணா அந்த படம். என்னென்ன படம் எடுத்திருக்கான். அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், அவரை சுச்சுவேஷன் சொன்னால்
லொக்கேஷன் சொல்றாரு சார். டூயட் சார், டூயட் ஒன்று வைக்கிறேன்னா சரியான தன்னந்தோப்பு சார். சார் என்ன பாட்டு அங்கே வேணும், எத்தனை தான் நான் சொல்லுவேன், 6 ஓடுது. உங்களுடைய பாடல்கள் எல்லாம் கேட்டு உங்களுடைய மனைவி விமர்சிப்பாங்களா? ஒரு நாள் பாரதி ராஜா சார் வீட்டுக்கு வரும்போது என் ஒய்ஃப் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க சார். டைரக்டர் சார், இதுக்கப்புறம் உங்க படத்துக்கெல்லாம் இவருக்கு சான்ஸ் கொடுக்காதீங்கன்னு. ஏமா இப்படி சொல்றமா விஜயான்னு கேட்கிறாரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.